ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வாரம் லாஸ்ட் வீக்கோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் தெளிவாக பேசுவது எப்படி அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், கார்ட்ஸ் போடுறேன், கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வாரம் அதோட கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு எப்படி தெளிவாக பேசுகிறது அப்படின்றத தான் இங்கே கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி குயிக்காக பார்த்துருவோம் வாங்க. லாஸ்ட் வீக்கில் பிகினர்ஸ் எப்படி தெளிவாக பேசுகிறதுன்னு பார்த்தோம். அடுத்த படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட், மிடில் லெவலில் எப்படி பேசுகிறதுனா ஒரு முக்கியமான பிரின்சிபல் இருக்குது, த பிரமிட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கோண தத்துவம், முக்கோண கோட்பாடு, ரொம்ப சிம்பிளான கோட்பாடு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியாவை பற்றி ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் நீங்கள் அதுக்கான கீ பாயிண்ட்ஸை கொடுக்கணும், அதோடைய ஆர்குமெண்ட்ஸ் 3லேருந்து ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ். உங்கள் ஐடியா என்ன, அதை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. மூணாவது நீங்கள் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதனால தான், இந்த காரணத்தினால தான் இது அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த பிரமிட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எது, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்க முடியாத நேரத்துலேயும் தன்னை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுறான் பாருங்கள். அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையான மிகச்சிறந்த திறமை அப்படின்றது தான் பதில். இப்போ இந்த பதில் நம்ம சொல்லிட்டோம். ஏன் இந்த பதில் அப்படின்றதுக்கு ஒரு 4-5 கீ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். கஷ்டமான நேரத்தில் தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட முடியும் அப்படின்றத நம்ம ஆர்கியூமெண்ட்டாக சொல்லலாம். அடுத்து இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டத்தில் இருந்திருக்காங்கன்ட்டு ஒரு புள்ளி விவரம் இருக்கும் டிப்ரெஷனில். அதனால் அவங்க வாழ்க்கை எப்படி கீழே போச்சு அப்படின்னு தெரியும். சந்தோஷமாக இருந்தவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு நீங்கள் சொல்ல வந்த அந்த ஒரு ஐடியாவை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கேட்குறவங்களுக்கு அது எளிதாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, நீங்களும் தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். இதுதான் செகண்ட் பிரின்சிபல், இன்டர்மீடியட் பிரின்சிபல். பிகினர்ஸ்க்கு அடுத்த கட்டம் இது. மூணாவது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல். இதுக்கு இங்கிலீஷில் கிராஸ் டொமைன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை வேறு தளங்கள்லேருந்து தரவுகளை எடுத்து அதுக்கு உங்களுடைய கருத்தை சப்போர்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி பேசுகிறது தான் கிராஸ் டொமைன் சிந்தசிஸ். டொமைன் அப்படின்னு சொல்லும்பொழுது வேறு ஏரியா இருக்குது. இப்போது ஒரு சின்ன கருத்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்கு நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க, சிதறம் அப்படின்றது. ஸோ நீங்கள் டீப்பாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது அதை மேலும் வலுப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு டேர்மை கொண்டு வரீங்க, இயற்பியல்லேருந்து, சிதறம் அப்படின்ட்டு. என்ட்ரோப்பின்றது என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நிலையற்ற தன்மை, அவ்வளவுதான். நீங்கள் செய்துட்ருக்க வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு இயற்பியலை நாம் துணைக்கு அழைச்சிக்கிறோம். அதை அழைச்சிட்டு புரிய வச்சிட்ட பிறகு அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். இதுக்கும் 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, அதை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சி பெருசுப்படுத்துங்க. அந்த பிரச்சனையை இன்னும் விரிவாக தெளிவாக பேசுவதற்கு மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய அளவுக்கு வேறு தளங்கள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பேசுகிறது. 3வது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுக்கறது. ஸோ யார் ஒருத்தர் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி, அதாவது அதுக்கு தெளிவான விளக்கம் அளித்து அதிலேருந்து விடுபடுறது எப்படி, சொல்யூஷன் எப்படி கொடுக்கறதுன்றது யாருக்கு அந்த திறமை இருக்கோ அவங்க தான் தெளிவாக பேசுகிறதுல கில்லாடி, மாஸ்டர்ஸ். அவங்கள தான் உலகம் கொண்டாடும். இதுதான் 3வது படி, தெளிவாக பேசுவது. ஆக இன்றைக்கி நம்ம கவர் பண்ணது இன்டர்மீடியட், பிரமிட் பிரின்சிபல் அண்ட் இது அட்வான்ஸ்ட் கிராஸ் டொமைன் சிந்தசிஸ். இதோடு நான் இந்த சீரீஸை முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்கில்லோடு உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நான் அதை பற்றியாவது பேசணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்பேன். பாய்.